அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்னத்தை சொல்ல போகிறேன்னா, நமக்கு தெரிஞ்ச உண்மைகளை வெளியில் சொல்லாமல் இருந்தால் கூட அதுவும் ஒரு வகையில் ஒரு பிழை தான். இப்போ மனிதனோட அந்த வாழ்வியலை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, எதையோ பார்த்த உண்மைகளை, ஏதோ இருந்த அதில் அறிந்த உண்மைகளை வெளியில் அடுத்தவங்களுக்கு போய் கடத்தணும். அதுதான் ஆண்டாண்டு காலமாக ஆதி மனிதன்லேருந்து இன்றைக்கி இருக்கிற நம்ம வரைக்கும் செய்ய வேண்டிய செய்தி. அதுவும் இல்லாமல் நான் ஒரு செய்தியாளராக இருந்துகிட்டு இப்போது இதை நான் சொல்லாமல் இருந்துட்டேன்னு வச்சுக்கங்களேன், நம்ம மனசு நம்மளே குத்தும் இல்லையா? அதுக்காக தான் இது. இதை பார்க்குறது யாரெல்லாம் பார்க்குறாங்க, இதை யார் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா நம்ம கட்சிக்காரர்கள் தான் பார்க்குறாங்க. அதுலேயும் நம்ம தம்பிகள் இதை அதிகமாக பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுலேயும் என்ன அப்படின்னு பார்த்தா, சில பேருக்கு இருக்கும்ல, நாம் தமிழர் கட்சி, அண்ணன் சீமான், பல பேர் இப்போது வெளியிலேருந்து பார்க்கும்போது அவங்க ஒரு வார்த்தை சொல்ல, என்னடா நீலாம் போய் சீமான்ட்ட இருக்கிற, எத்தனை ஆண்டுகளாடா அவன் கத்திட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு உளவியலாக தாக்குதல் நடத்துறது தேர்தல் சமயங்கள் எப்போவுமே நடக்கும். அது இந்த வாட்டி ரொம்ப அதிகமாகவே நடக்கும். ஏன்னா இப்போ விஜயோட இறக்குமதியாக இருக்குது. இதை ரெண்டு கட்சிகளும் இணைந்தே தான் அவர் இறக்கி விட்ருக்காங்க. யாரை ஒழிக்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ் தேசியத்தை ஒழிக்க, தமிழர் நிலத்தில் தமிழர் ஆளவே கூடாதுன்னு சொல்லி ஆண்டாண்டு காலமாக கங்கணம் கட்டிகிட்டு இருக்கிற பல பேர் ஒன்று சேர்ந்து இறக்கி விடப்பட்டவர் தான் டிவிகே விஜய். அதில் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக உண்டு, இதே பிஜேபி உண்டு. இப்படி நம்ம சொல்லலாம், தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளாலும் உருவாக்கப்பட்டு கொண்டு இறக்கப்பட்டவர் தான் விஜய். அதனால தான் அவர் அந்த தாமரையில் ஒட்டாத அந்த தண்ணி மாதிரியே இருப்பாப்புல, பட்டும் படாத மாதிரியே பேசுவாப்புல. அப்போ இந்த சமயங்களில் அண்ணன் சீமான் எப்படி வந்தார், அதில் அண்ணன் சீமானோட செய்த அந்த பயணத்தப்போ நடந்த நிகழ்வுகள், அங்கே என்னென்ன நடந்துச்சு, அந்த சமயங்களில் நடந்த அந்த ஒரு சில பதிவுகளை நம்ம சொல்லணும். அதை கேட்டால் நம்ம தம்பிகள் ரொம்ப அவர்களுக்கு இன்னுமே நடக்கும்போது நன்றாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது. என்னென்னா, இப்போ அண்ணன் சீமானை பற்றி பல வீடியோ, இந்த மனோஜை கூட நான் எதுவும் சொல்ல விரும்பலை. இந்த அதர்மம் மனோஜுங்கிற பையன் என்னென்னா, அவருக்கு அதான் பிழப்பு, வேறு வழி இல்லை. அதே சமயங்களில் ஒரு அரசியலை எடுத்து வைக்காமல், அதில் நம்ம வீடியோவில் பேசுகிறதால நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். அது மாதிரி தனம் பண்ணிக்கிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாப்புல அவர். ஏன்னா அவருடைய அந்த இப்போ ஒரு தொட்டி இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு குப்பை தொட்டி இருக்குது. அதில் இலலாம் மீடியா அப்படி தான் கொட்டுவாங்க. இப்போ ஒரு விசேஷங்கள் நடக்குதுன்னா, அப்போ அந்த இலை கிடைக்கணுங்கிறதுக்கு நாய் எப்படி அடிச்சுக்குமோ, அப்போ அது யாரையும் பார்க்காது. பக்கத்தில் இருக்க நாய் பெரிய நாயா சின்ன நாயா, இல்லை யார் மனிதர்கள் வராங்களா, இல்லை எதையுமே பார்க்காது. அதுக்கு தேவை உணவு. அது போல் ஒரு உணர்வில் தான் இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த மனோஜ், இந்த முக்தார், இவர்கள்லாம் பேசுனாங்கன்னா கூட ஒன்றும் நமக்கு அந்தளவு இல்லை. ஆனால் அதே சமயங்களில் இந்த நம்ம கூடவே இருந்து அண்ணன் பக்கத்துலேயே வச்சுருந்தார். அண்ணன் சாப்பிட்டதை சாப்பிட்டான், அண்ணன் கொடுத்ததை தான் தின்னான், அண்ணன் கூடவே இருந்தான். யார், நம்ம ஜெகதீஷ பாண்டியன்னு. அந்த அண்ணன் போய் இன்றைக்கி வெளியில் உட்காந்துக்கிட்டு அவருக்கு பல கூட்டங்கள், அவர் பல இடங்களில் துண்டு போட்டு பார்க்குறாரு. இப்போ விஜய்கிட்ட துண்டு போட்டார், அதே போல் இன்றைக்கி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் அங்கே கூட எடுத்துக்காத அளவுக்கு அவர் இருந்துக்கிட்டு போய் இப்போ சமீபத்தில் இன்றைக்கி நான் பார்த்தேன், ஒரு 2-3 கூட்டத்தில் பேசியிருப்பார் போல் மேடை போட்டு. அந்த கூட்டத்தில் பேசும்போது இந்த மனோஜ் இவங்க தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க அந்த கூட்டமே. அதில் ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. இது என்னென்னா, நான் யார், நான் என்ன வளர்ப்பு அப்படிங்கிறது நம்மளை வளர்த்தவங்க மூலியமாக நமக்கு தெரியும். அண்ணன் சீமான் பேசின வீடியோ பல பேர் பார்த்துருப்போம், நம்ம பார்க்காம இருக்கிறதில்ல. அதில் சொல்லுவார், நாம் தமிழர் நாம் தமிழர்னு கத்தாத, தலைவர் வாழ்க அப்படின்னு கற்று, வென்றாக வேண்டும் தமிழ், அதுக்கு ஒன்றாக வேண்டும் தமிழர்கள் அப்படின்ற அந்த முழக்கத்தை வை, அதுதான் சரியாக இருக்கும். இல்லாட்டி என்னடா இப்படி வளர்த்து வச்சுருக்காங்க, இவன் வளர்ப்பு சரியில்லைடா அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் அசிங்கமாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் பேசியிருப்பார். அந்த பதிவு எல்லார் மனசுலேயும் வைங்க. ஏன்னா அண்ணனின் பிள்ளைகள் இந்த சமயத்தில் மேற்கொண்டு சரி, எவ்வளோ இப்போ தாரிகா இருக்கிறாங்க, அந்த பாப்பா எவ்வளோ அழகாக ரொம்ப அழகாக வைக்குது. அதோட தர்க்கம்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் நம்ம ஊடகத்துலேயே கூப்பிட்டு கூட உட்கார வச்சு பேசலாம் அப்படின்னு தோணுது. அந்தளவுக்கு ரொம்ப அழகாக அந்த ஒரு வாதத்தை வச்சுடுது. அதே போல் தான் தம்பி இடுமவனம் கார்த்தியெல்லாம் அவன்லாம் பொறுமையின் சிகரம். அவனுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், இங்கே சுனாமி வந்த மாதிரி தான். அதுபோல் ஒரு பிள்ளைகள்லாம் அண்ணன் வார்த்து கருத்தியெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாப்புல.
இந்த ஊடகவியலாளர்கள்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த நம்மளோட ராஜகம்பீரன், அப்பாஸ் அப்படிங்கிற ஒரு இது போல் பல பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் என்னன்னா இந்த தேர்தல் சமயம் வந்துருச்சு அப்படின்னாலே அவர்கள் வந்து அவர்களுக்கான வேலை தான், வேறு வழி இல்லை. நான் ஏற்கனவே சொல்கிறேன்ல, அது போல் வந்து இதுதான். அதனால் அவர்கள் பேசுகிறது வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதே போல் இந்த லயோலாவில் உள்ள முன்னாள் மாணவர்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று போடுவாங்க, இந்த கருத்து கணிப்பு, இந்த இடத்துல விஜய் வந்துட்டார் அப்படிலாம். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் அப்படியே ஒரு இதுக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 2010 நம்ம கட்சி ஆரம்பிக்கிறோம். அதுலேருந்து இப்போ மே மாதம் 18ஆம் தேதி எல்லாருக்குமே தெரியும், சனிக்கிழமை அன்றைக்கி கட்சி நம்ம ஆரம்பிக்கிறோம். அதுலேருந்து ஒரு 3-4 அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு அப்புறம் சமயங்களையும் சரி, அந்த கட்சி வந்து நம்ம வந்து மாநாடு கட்சி அறிவித்து நம்ம வந்து இயக்கத்தை வந்து கட்சியாக கொண்டாந்து மதுரையில் செய்கிறோங்கும்போது அந்த மாநாடு போகிறதுக்காக நம்ம கும்பகோணம், இங்கே பக்கத்தில் பாபநாசம், எல்லா சர்க்கிளுமே, இப்போ வந்து திருச்சிக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த கோவாண்டக்குறிச்சி இந்த பகுதியெலாம் நான்லாம் போயிருக்கிறேன். இப்போ அந்த இடங்கள்லாம் வந்து மக்கள் திரட்டுறதுக்கு போகிறது, அங்கே கொடி கட்டுறது, அப்போது வந்து என்னென்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஒரு இதாக இருக்காது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு போராட்டங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு போராட்டம். அப்போ வந்து அந்த பகுதியிலே வந்து பேசுகிறதுக்கெலாம் ஆள் இருப்பாங்களான்னு பார்த்தா அந்தளவுலாம் இருக்க மாட்டாங்க. இப்போ இங்கேருந்து நாங்கள் போகணும், அண்ணன் ஜெயசீலன் அண்ணன் வருவாங்க. இப்போ வேறு கட்சிக்கு போயிருந்தாலும் நம்ம பேராவண்ண திலீபண்ணன் வருவாங்க. இது போல் ஆட்கள் தான் அப்போல்லாம் இருப்போம். இதில் வந்து ஏ கேட்டகரின்னு வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்யாணசுந்தர் அண்ணன், நம்ம ராஜீவ்காந்தி இவங்கெல்லாம் இருப்பாங்க. அதே சமயத்தில் ஜெயசீலன் வந்து கெத்து கட்ட மாட்டார், எல்லா இடத்துக்கும் வந்துடுவார், கூப்பிட்டா உடனே வந்துடுவார். இது போல் பிள்ளைகள் தான் நாங்கள் வந்து ஓடி கட்சியை வந்து வளர்த்துட்டு இருந்தோம். அப்போ நான்லாம் வந்து மணிசெந்தில் அண்ணனுக்கு, அது கும்பகோணம்னா என்னோடய தாய் வீடு மாதிரி. இப்போ கும்பகோணம், மன்னார்குடி, ஒரத்தநாடு, அது சொல்லப்போனால் புதுக்கோட்டை அப்படி தான் இருந்தது முன்னெல்லாம். எனக்கு அப்படி தான் இருப்போம். அங்கே எதாவதுனா உடனே ராம்குமாரை கூப்பிட்றா. நமக்கெல்லாம் வந்து பொழப்புங்கிறதோட பிழைக்காமல் இனம் போனதுக்கு காரணம் வந்து அந்த ஒரு குற்ற உணர்வு வந்து நானும் ஒரு காரணம் போல், தலைவன் களத்தில் நிற்கும் போது நம்ம வந்து நிற்காமல் போயிட்டோமே அப்படின்ற அந்த ஒரு உணர்வு வந்து அன்றைக்கி இருந்துச்சு, இன்றைக்கும் இருக்குது எனக்கு. அந்த ஒரு சமயங்களில் நம்ம கும்பகோணம் பக்கத்தில் அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து அந்த மேம்பாலத்தில் வந்து கொடி கட்டிகிட்டு உட்காந்துருக்குறோம். இதை வந்து எதுக்கு நான் இந்த இடத்துல சொல்கிறேங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி சீமானை பற்றியே பேசி சீமானுக்காக வந்து பல கூட்டங்கள் நடத்துகிறாங்க. அதுக்கு வந்து எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் செலவாயிருக்குங்கிறது பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஆனால் அண்ணன் சீமான் வந்து பேசுகிறாருங்கிறதுக்காக ஸ்டாண்டிங் போர்டு தான். அப்போ வந்து ஃப்ளெக்ஸு கூட அதிகமாக அடிக்கிறதுக்கெலாம் நமக்கெல்லாம் காசு இருக்காது. இது வந்து மணிசெந்திலன் ஒத்துக்குவார்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ளெக்ஸ்லாம் வந்து அந்த ஸ்டாண்டிங் ஃப்ளெக்ஸ்லாம் வைப்போங்க, வச்சுக்கிட்டு போவோம். அப்போ வந்து நமக்கு இருந்த புலி வந்து இந்த புலி கிடையாது, இப்படி இருக்கும், ஒரு கை தடுக்கிற மாதிரி ஒரு கையை அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு கூட அண்ணன் வந்து விளக்கம் கொடுத்துருந்தாங்க. என் இனத்துக்கு எது வந்தாலும், எந்த இடையூறு வந்தாலும் அதை ஒரு கை தடுக்கும், இன்னொரு கை அடிக்கும், அடித்து உடைக்கும் அப்படின்னு சொல்லி கூட அண்ணன் வந்து தஞ்சாவூரில் இங்கே திலகத்திடலில் பேசும்போது அண்ணன் பேசியிருந்தாங்க, கொடி அறிமுக விழாவப்போ. அப்போ இது போல் சமயங்களில் எப்போதுமே வந்து அன்னைக்கு வந்து ஐயா கருணாநிதியோட ஆட்சி தான் நடந்தது இல்லையா. அந்த சமயங்களில் இந்த சரக்கு அடிச்சுட்டு ஒருத்தன் வந்து என்ன செஞ்சுருக்கிறான், என் தம்பிகிட்ட வந்து கேட்டிருக்கான், இர்சாத்துக்கிட்ட. நாங்கள் அதுக்கு முன்னாடி என்னன்னா நாங்கள் வந்து போயிட்டு வந்து என்னடா ஈவினிங், அப்போ வந்து நான் தான் என்கிட்ட தான் துடுக்காக இருப்பேன், என்கிட்ட தான் எல்லாருமே பேசுவானுங்க. எதாக இருந்தாலும் சக்குன்னு ஒன்று பேசிடுவோங்கிறதுனால போடா நான் பார்த்துக்கிறேன்டா போடா அப்படிம்பேன். என்ன எல்லாருமே வந்துட்டானுங்க, இவங்க 3-4 பேரை மட்டும் காணும். என்னடா இவங்க மட்டும் காணும்னு சொல்லிட்டு என்னடா அப்படின்ற, திரும்பி வாங்கடா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே ஒருத்தோட்ட பேசிகிட்டு உட்காந்துருக்கிறான். அவன் உள்ளுக்குள்ளே இறக்கியிருக்கான், அவன்கிட்ட இவன் பேசிகிட்டு உட்காந்துருக்கிறான். நம்ம பிள்ளைகள் ஆரம்பத்தில் அப்படி தான் இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போகிறோம்னா வந்து அதுலேருந்து அவன் சரக்கு அடிச்சிருக்கானா இங்கே வர மாட்டாங்க. எப்படியாவது கொண்டு போய் நம்ம இனத்தின் வழியை அவன்கிட்ட கொண்டு போய் திணிச்சிடணும், அவனுக்கு புரிய வைக்கணும், அவனை வந்து நம்மளோட ஆளை ஆக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வெறியோடு இருப்பாங்க. வெறினா இனம் கீழே விழுந்தப்போ கண் கூட பார்த்து அழுக முடியாமல் இருந்த சமயங்களில் இருந்த பிள்ளைகள் இல்லையா. அதனால் எல்லாருக்குமே அந்த ஒரு வெறி இருக்கும். இப்போ மணிசெந்திலன்லாம் வந்து அவரை வந்து பல நாள் வந்து நான் வந்து என்னோடய இருசக்கர வாகனத்தில் தஞ்சாவூரில் கூட்ட முடியும். இங்கே தஞ்சாவூர்லேருந்து மன்னார்குடிலேருந்து கும்பகோணம் கொண்டு போய் நீங்கள் இருசக்கர வாகனத்தில் அவர் வீட்டில் விட்டுட்டு அங்கேருந்து நான் தஞ்சாவூர் வருவேன் திருப்பி கிளம்பி. இது போல் பல நாட்கள் நாங்கள் வந்து போயிருக்கோம். அதனால தான் சொல்கிறேன், இது வந்து நாம் தமிழர் கட்சிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பம். அது இன்றைக்கி நம்மள்ட்ட வந்து செல்லாம் உட்காந்து பேசி போடுற அளவுக்கு செல்லு நமக்கு சேனல்லாம் இருக்குது. அன்றைக்கி சேனல் கூட நமக்குலாம் இருக்காது. அதுபோல் ஒரு காலகட்டங்களில் அவன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறான். அவர் வந்து கேட்குறாரு, என்னடா கேள்வி, என்னடா ஏன்டா இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அண்ணே அவர் இப்படி கேட்குறாருண்ணே. அண்ணா சரி இரு என்ன கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேட்குறேன்.
அவர் கேட்டிருக்காப்புல, அந்த சரக்கு அடித்த பாட்டி கேட்டிருக்காப்புல, என்னடா ஏன்டா இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க என்னப்பா அப்படின்னு. இல்லை நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி. ஓ அப்படி ஒரு கட்சா? ஆ இது யார் அப்படின்னு ஸ்டாண்டிங் ஃப்ளெக்ஸ். அப்போ வந்து அண்ணன் வந்து கருப்பு சட்டை வெள்ளை வேட்டி போட்டு இப்படி நடக்கிற மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸ் அது. அது சொல்லப்போனால் மாயாண்டி குடும்பத்தாரெலாம் அந்த பாட்டில் வர அந்த சீன் அது. அப்போல்லாம் எங்களுக்கு அவ்வளோதான் இருக்கும். அது ஒன்று இது ஒரு இது வேறு எதுவும் இருக்காது. அப்போ அவர்கிட்ட கேட்டோன்னே இவன் சொல்லியிருக்கான், அதான் வந்து எங்களோட இந்த கட்சியோட இப்போ இருக்கிற எங்கள் ஒருங்கிணைப்பாளர் அவர் தான் எங்கள் அண்ணன் அப்படின்ட்டுருக்கான். யார் அந்த கட்டையாக இருக்கானே கருப்பா அவனா அப்படின்னு கேட்டிருக்கான். உடனே அந்த ஆள் கேட்டோன்னே இவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகி போச்சு, என்னடா நம்ம அண்ணனை இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் கட்சியோட கொடி என்னங்க ஐயா இந்த பாருங்கள் இந்த கட்டி இருக்கோம் இதான் எங்கள் கொடி அப்படின்னு. அது இருக்கட்டும், ஏன் அந்த பூனை சிரிக்குதுன்னு கேட்டிருக்கான். அவனுக்கு வந்து அடித்த சரக்கு பூனைக்கும் புலிக்கும் வித்தியாசம் தெரில அவனுக்கு. கேட்டான். அதை வந்து நம்மளால் என்ன நினச்சிட்டான், தம்பி ஏதோ கிண்டல் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தான். நான் போய் அதுக்கப்புறம் அழைச்சிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இது போல தான் எங்கள் கட்சி வந்து நம்ம கட்சி இன்றைக்கி இருக்குது. இந்த கட்சியில் வந்து அண்ணன் சீமான்னா வந்து தெரியாது. முக்கியமாக வந்து கிராம பக்கத்துலலாம் இல்லை, நல்ல நகர பக்கத்துலேயே வந்து சீமானா தெரியாது, நாம் தமிழர் கட்சினா தெரியாது, நம்ம கொடினா தெரியாது. அது ஒரு காலம், அது 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனால் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் தான் பல பேருக்கு வந்து சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறான். பல பேருக்கு வந்து வாழ்க்கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதே அண்ணன் சீமான் தான். இன்றைக்கி இவர்கள்லாம் பேசுகிறாங்களே, பேசிட்டு போனால் அவனுக்கு சோறு. அடுத்த படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வயசில் இருந்த அந்த இயக்குநர்கள்லாம் இதே நம்ம ஜெகதீச பாண்டியன் இவரோட வயசில் சின்னதாக குறைவான வயசு தான் இருக்கும். நம்ம வெற்றிமாறன் இது போல் பல இயக்குநர்கள் நம்ம சொல்லலாம். அவர்களுக்கெல்லாம் வந்து தனியாக படம் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. ஆனால் நம்மளால் கடைசி வரைக்குமே ஆர்டிஸ்ட்டை மேக்கப் பண்ணுறதும் ஆர்டிஸ்ட்டை கூட அந்த செட் பண்ணி விட்றதும் இந்த செட் பண்ணி விட்றதுலேயே தான் வந்து அவருக்கு வந்து காலம் போயிட்டு இருந்திருக்கு. அப்படி தான் வாழ்த்துக்களில் வந்து ஏற்கனவே வந்து நடிகைகள் அழைச்சிட்டு வந்து இங்கே வந்து செட் பண்ணி விட்டது நமக்கு. ஏன்னா இது போல் ஒரு இருந்த கட்சி இன்றைக்கி வந்து இந்த அளவு எழுந்து வந்துருச்சுன்னு தான் இப்போ என்ன செய்கிறானுங்க, எப்படியாவது நாம் தமிழர் கட்சி வந்து வீழ்த்தணும். யாரெல்லாம் செய்கிறானுங்க பாருங்கள். நம்ம கூடவே இருந்தான் பாருங்களேன், அந்த கூடவே இருந்த பல கூமுட்டைகளை வந்து அண்ணன் வளர்த்துட்டு இருந்திருக்கிறார். ஒரு துரோகிகளை வந்து வளர்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. அண்ணன்ட்ட வந்து ஒரு தடவை நான் வந்து ஒரு செய்தி பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, அப்போ வந்து எனக்கு ஊடகம் இல்லை, நான் வந்து இன்னொருத்துக்கு பண்ணி கொடுக்கும்போது கேட்டேன். நம்ம பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு பேராவூர்னு இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த கூட்டம். அந்த அரங்க கூட்டத்தில் அண்ணன் செய்தி வந்து டைட்டில் எப்படி நான் போடலாம் அப்படின்னதுக்கு ஒன்று இல்லைடா இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை மட்டும் ஒரு சுருக்கமாக சொன்னாங்க. இதான் செய்தி, இப்போ நம்ம வந்து வந்திருக்கோம், இதான் இப்போ செய்தி அப்படின்ட்டாங்க. உடனே அதில் வந்து அண்ணன் வந்து பேசுனதில் நான் முழு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன், சின்னதை கையில் வச்சுக்கிட்டு எழுதிட்டு இருப்பேன். அப்போ வந்து அண்ணன் பேசும்போது சொன்னாங்க, இந்த இனத்தில் இன்னொரு தலைவர் பேரை சொல்லி இன்னொரு பிரபாகரன் பிறக்கலைனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் இன்னொரு கருணா பிறந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே பல கருணாக்களை தான் அண்ணன் வந்து பக்கத்தில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்துருக்கிறாங்க போல். இன்றைக்கி வந்து பார்க்குறோம் எவ்வளோ ஒரு கேவலமான ஆட்கள் நம்ம கூட இருந்துட்டு சீமானை பிடிக்கல சார் அது விடுங்க. ஒரு காலத்தில் நான்லாம் வந்து ஒரு வங்கியில் தனியார் வங்கியில் ஒரு மேலாளராக வந்து இருந்த சமயங்கள் யுத்தம் நடக்குது. அந்த யுத்தம் நடக்கும்போது ஒருத்தவங்க வந்து ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்கும், இவங்க இதாகிட்டாங்க, இவங்கள இது பண்ணிட்டாங்க, அவங்கள இது பண்ணிட்டாங்கன்னு. அந்த சமயங்களில் பார்க்கும்போது அழுவோம். அந்த அழுவுறது கூட அடுத்தவனுக்கு புரியாது, எதுக்கு நாங்கள் அழுகிறோன்னு புரியாது, என்ன நாங்கள் செய்கிறோன்னு தெரியாது. அவனுக்கு நேரம் நம்ம அழுவவும் முடியாது, ஆனால் அழகாமல் இருக்க முடியாது. அப்போ என்ன செய்வோம், இந்த மக்கள் தொலைக்காட்சிங்கிற ஒரு தொலைக்காட்சி தான் சார் காட்டுவான், வேறு எதையும் காட்ட மாட்டான். அதுதான் இன்றைக்கி இவங்க திமுக சொல்கிறாங்களே, திமுக செய்த அளவு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அண்ணன் திருமாவளவன் அங்கே போய் நிற்கிறாங்க. இந்த விடுதலை சிறுத்தைகள் அப்படின்ற ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு அண்ணன் வைகோ மதிமுக அவர் அங்கே இருக்கிறாரு. இது போல் பல பேர் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் இதே திமுக கூட்டணி தான் இதுக்கு வந்து முழு முதற் காரணமாக இருந்துச்சுன்னா அண்ணன் வைகோ பேசியிருக்கிறாங்க, திருமாவளவன் பேசியிருக்கிறாங்க, இன்றைக்கி அவங்க கூட இருந்த பல பேர் பேசியிருக்கிறாங்க. இவங்க பேசலை அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லிட்டு போக முடியாது, ரொம்ப கேவல அளவுக்கு பேசியிருக்கிறாங்க. ஆனால் அந்த காலகட்டம்ங்கிறது ஒரு 15 ஆண்டுகள் முன்னாடி அப்படி இருந்த காலகட்டம் போய் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சிக்காரன் எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவன் வந்து இந்த மூலையில் நான் ஒரு இதில் கண் கலங்கியிருந்தேன்னா அவன் பேசுகிறான் சார், எடுத்து ஏன் வீடியோ போடலன்னு கேட்குறான் சார். இந்த உறவை உண்டு பண்ணான்ல இவன் தான் அண்ணன், இவன் தான் நம்ம இனத்தின் மூத்தவனுவன். அண்ணன் சீமானுங்கிறது வந்து சாதாரணமாக நம்ம பேசி கடந்து போகிற அளவுக்கு வந்து ஒரு அரசியல் கட்சியின் தலைவன் அல்ல. இவர் வந்து ஒரு நம்பிக்கை. இப்போ இவரோட வெற்றிங்கிறது
ராம்குமாரோட வெற்றி, இந்த தாரிகா சல்மானோட வெற்றி, இன்னும் கார்த்திக்கோட வெற்றி, எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்துல இருப்பான்ல கண்ணுக்கு தெரியாமல், பணம் இருந்தால் தானே அந்த பூமியில் இடம் இருக்குன்னு, அவனுக்கெல்லாம் ஒரு முன்னேத்தியர நின்று நீயும் இந்த மண்ணில் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நின்று ஒரு முன்னேத்தியர நிற்கிற சீமான் வெல்றது இப்போ வென்றுக்கிட்டு இருக்கிறது அத்தனையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை தரும். இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் ஒரு ஸ்டாராக இருந்தால் தான் இந்த பூமியில் நம்ம நிற்க முடியும், இந்த அரசியல் தளத்தில் நம்ம நிற்க முடியும் அப்படின்றதெல்லாம் போக எதுவுமே இல்லை. 2 மிளகா மூட்டை சென்னைக்கு வராரு, திருப்பி தன் தங்கைக்கு கூட அதிகமாக செலவு பண்ண முடியாத அளவுக்கு வீட்டுக்கு சம்பாரித்து கொடுக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வறுமையில் இருக்கிறாரு. இன்றைக்கி அதான் நிலைமை. பார்க்குறதான் பேர் தான் சீமா. இப்போ எப்படி நாங்களாம் இருக்கிற மாதிரி எப்போ தான் உள்ளுக்குள்ளே பார்த்தா அவ்வளோது இருக்கும், அவ்வளோது இருக்குது, அதான் உண்மை. அது போல் ஒரு நிலைமையில் இருந்தவர் இன்றைக்கி எவ்வளோ பேர் தயார் பண்ணியிருக்காரு பாருங்கள். எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன், அப்போல்லாம் எனக்கெல்லாம் தோணும் அப்படின்னா, என்கிட்ட கேட்குறவங்கள்ட்ட நான் சொல்லுவேன், இப்போல்லாம் உன்னை தேவையில்லாமல் விமர்சிக்கிறாங்களேன்னா, அண்ணன் சீமானை விமர்சிப்பதோடு என்னை விமர்சிக்கிறாங்க, அண்ணன் சீமான் பட்ட கஷ்டத்தோடு நான் நம்புறேன், இல்லைப்பா உன்னை கட்சியில் ரொம்ப ஒதுக்குறாங்க. கால் அமுக்கி விட்டு அண்ணன் உட்காந்துருப்பார், நீ தான் தலைவன், நீ தான் தலைவன், நீ தான் தலைவன், நீ அண்ணன், நீ என் பெரியப்பன், நீ எங்கள் இனத்தின் மூத்தவன் சொல்லி ஒருத்தன் பக்கத்துலேயே நின்றுட்டு உட்காந்து 2009 எனக்கு நல்லாவே தெரியும். 2010 அதே போல் தான் அவங்களை நம்பினார். கட்சி ஆரம்பித்து ஒரு வெறி கொண்டவராக இருந்தால் என்ன செய்வாங்க, இன்றைக்கெல்லாம் 1 சீட்டு 2 சீட்டு உள்ளவங்களாம் நான் தான் கட்சியின் தலைவங்கிறான். இவர் இந்த டிவிக்கு வேல்முருகன் மாதிரி கொண்டு கூப்பிட்டாரு, நாம் தமிழ் கட்சி வச்சு நீ நடத்து, நான் பார்த்துக்கிறேன், நான் வெளியில் போய் ஒரு பரப்புரையெல்லாம் பண்ணுறேன், நான் ஒருங்கிணைக்கிறேன், இந்த வேலை எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இது எல்லாத்தையுமே மறைச்சிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு சீமானை மட்டுமே பேசி நம்ம பிழைக்கணும் அப்படின்ற நிலைமை கொண்டு வந்திருக்காங்க பாருங்க, அதான் சீமான். சரி, நான் மட்டும் தான் இதை இப்படி சொல்கிறேன்னா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, பேசவே தெரியாத, பேச தயங்குற என் தம்பி இடும்பாவனம் கார்த்தி, அவனை இன்றைக்கி அவன்கிட்ட பேசி வெல்ல முடியாது. நான் இந்த கட்சியில் ஒருத்தனை முழுமையாக நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா அது தம்பி இடும்பாவனம் கார்த்திக்கிட்ட தான். அது நான் அவன்கிட்ட கூட சொன்னதில்லை. அவன் அது போல் ஒரு பிள்ளை. அவனை நான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் அவனை பார்த்துருக்குறேன். அவன் வேறு மாதிரி. அவன் நம்ம சராசரி ஒரு மாணவர்கள், ஒரு சராசரி இளைஞர்கள் அது மாதிரி அவன் கிடையாது. அவன் வேறு. அவன் வெளியிலேயே சொல்ல மாட்டான், ஆனால் அவளை உள்ளே வச்சுருப்பான், அவ்வளோ சரக்கு இருக்கும் தம்பிக்கிட்ட. அது போல் ஒரு பிள்ளை. அந்த பிள்ளையெல்லாம் உருவாக்குனவன், அவனுக்கு உருவம் கொடுத்தவன், அவனை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவன் அண்ணன் சீமான். இப்போ நான்லாம் 25 ரூபா காசு வந்துச்சுன்னா புத்தகம் வாங்கி படிப்பேன், எனக்கு அதான் தெரியும். சீமானை பற்றி எங்கே போட்டிருந்தாலும் எந்த புத்தகம் இருந்தாலும் வாங்கிடுவான். அப்போல்லாம் அதில் ஒரு தடவை நாங்கள் ஏதோ ஒரு கோயம்புத்தூர் கூட்டத்துக்கு தான் நினைக்கிறேன், கோயம்புத்தூர் கூட்டத்துக்கு கிளம்பும்போது பக்கத்தில் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நல்லதொரு அண்ணன் நம்ம கட்சியில் இருந்தார். அப்போ திருவள்ளுவர் தேட்டர் பக்கத்தில் அப்போ தேட்டராக தான் இருந்துச்சு அந்த இடம்னா. அந்த இடத்துல டீ கடை இருக்கும். அந்த டீ கடைகிட்ட போய் குடிக்கலாம் அப்படின்னு போகும்போது ஒரு ஆன்மீக புத்தகம் முன்னாக்கி என்கிட்ட வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஆன்மீக புத்தகத்தில் அண்ணன் சீமானை பற்றி எழுதியிருந்தாங்க. அதை போய் வாங்கிட்டு கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டு டீ போட்டு குடித்தோம். நம்ம கட்சியெல்லாம் வளர்ந்த நிலைமையெல்லாம் அப்படி தான் வளர்ந்தது நாங்கள்லாம். அதனால் இன்றைக்கி எங்களுக்கு போக முடியல, போக பிடிக்கலை. இன்றைக்கி ஆண்டவ முன்னியத்தில் இயற்கையும் இறைவனும் நம்ம கூட இருந்து அண்ணனோட அந்த வளர்ப்பு நம்மளை ஒரு மிகப்பெரிய ஒரு வைராக்கியத்தையும், ஒரு வைரத்தை திட்டினா பட்டை திட்டினா அது எந்த அளவு ஜொலிக்குமோ அந்தளவுக்கு நம்மளெல்லாம் உருவாக்கிட்டார். இப்போ ஊடகம் அப்படின்னா நானும் என்னோடய உள்ளத்தில் நான் ஏற்றுக்கிட்டது தான். அரசியல் தளம், அரசியல் களம்னா சீமான் நாம் தமிழர்னு இருக்கிற மாதிரி, ஊடகம்னா மாநாடுன்னு இருக்கணும். அந்த ஊடகம் ஒரு மல்ட்டியாக இருக்கணும். இப்போ பிரிண்டிங் மீடியாவிலையும் நம்ம தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இதில் தான் நம்ம பிரிண்டிங் மீடியா விஷுவல்லாம் நம்ம கொண்டாந்தோம். இதே போல் இவர் நம்ம சாட்டை துரைமுருகன் அவரெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான். அவரெல்லாம் சாதாரணமாக ஒரு ரெப்பு அவ்வளோதான். திருச்சியில் நாங்கள்லாம் சந்திச்சிருக்கிறோம். பல கூட்டங்கள் நானும் அவரெல்லாம் ஒன்றாவே ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம். அப்போ இது போல் இந்த ஆட்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு, ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு இருந்தவர் இன்றைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் கூட ஒரு ஓய்வு எடுத்து நான் அண்ணன் சீமான் நான் பார்த்ததில்ல. அந்த மதியம் ஓய்வும்பாங்க, அந்த நேரத்தில் பார்த்தாலும் கதை சாத்திக்கிட்டே ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டு ஏதாவது தான் இருப்பார். சீமானை நாங்களாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நான்லாம் எப்படி பார்க்குறேன்னா, அவர் அவரை நம்ம பார்க்குறதோட அவர் நம்மலாம் படிக்கணும். சீமானால் முடியும்னா என்னால் முடியும், சீமானால் முடியுதுன்னா நம்மளால் முடியணும்,
சீமான் ஒரு ஆள் வந்து 38 லட்சம் வாக்குக்கிட்ட வந்து அவர் வந்து கொண்டாந்து நிப்பாட்டுறாருன்னா, அப்போ என்னாலையும் உன்னாலையும் வந்து ஏன் அதை செய்ய முடியாது? புத்தகம் வாங்கி படித்த இதே ராம்குமார் இன்றைக்கி வந்து புத்தகம் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து டிஜிட்டல் மீடியாவில் வந்து வெப் நியூஸ்லேருந்து பிரேக்கிங் நியூஸ்லேருந்து ஜஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த செய்திகள்லேருந்து நியூஸ் கார்டுலேருந்து எல்லாத்தையும் போடுற அளவுக்கு நம்ம வந்து நிற்கிறோம் அப்படின்னா, இதை உருவாக்குனது அண்ணன் சீமான். இதை செய்ய முடிஞ்ச நம்மளால் ஏன் அரசியலில் நம்மளால் வெல்ல முடியாதா அப்படின்னா வெல்ல முடியும். இதை வந்து நம்ம வந்து தீர்க்கமாக வந்து முடிவு பண்ணிக்கணும். சீமானின் தேவை அப்படிங்கிறது எப்போ வந்து நமக்கு வந்து ரொம்ப புரியும் அப்படின்னா, உத்து கவனிக்கணும். நீங்கள் வந்து பக்கத்தில் போய் நிற்கணும், இல்லை அவர் பேசுகிறத மட்டும் நம்ம கேட்கணும்னு இல்லை, அங்கே எட்டி நின்று கொஞ்சம் கேப் விடணும். இப்போ வந்து ஒரு கஷ்டமே நமக்கு ஒரு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த கஷ்டம் சமயத்தில் நம்ம அந்த கஷ்டத்தோடு ஒன்றி போயிட்டோம்னு வச்சுங்க, இல்லை மகிழ்ச்சி இருக்குது அந்த மகிழ்ச்சியோடு ஒன்றி போயிட்டோம்னா அது எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்கணும். சீமான், நாம் தமிழர் கட்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, என்ன செஞ்சிச்சு இது வரைக்கும், பக்கத்தில் நிற்கிறதெல்லாம் யார் யார், நம்ம அண்ணன் நம்ம தம்பி, பல பேர் அப்படி தான். இதில் வந்து யாரும் வந்து இதெல்லாம் இல்லை. அவங்க சிலதெல்லாம் பண்ணுவானுங்க, ஆனாலும் அவன் என் தம்பி, அவன் என் அண்ணன், அவன் என் அக்கா, இல்லை எனக்கு வந்து இங்கே பொறுப்பு தரல அந்த இடத்துல அவங்க நிற்கிறாங்க அப்படின்னா நமக்கு வேலையை மிச்சப்படுத்தி அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நம்ம அடுத்த தளத்தில் நம்ம வந்து வேறு மாதிரி வந்து வேலையை நம்ம வந்து கொண்டு போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நம்ம வந்துடணும். இப்போது ஒரு சமயத்தில் அம்மா பார்வதி அம்மாவோட இறந்துடுறாங்க. அவங்களோட சாம்பலில் வந்து யாரும் எடுத்துகிட்டு போயிடுவார்கள் தமிழர்கள் அப்படிங்கிறதுக்காக இவன் என்ன செய்கிறான், அங்கே வந்து நாயை போட்டு கொளுத்தி விட்டான் சார், சாம்பலை கூட எடுக்கக்கூடாதுன்னு. அன்றைக்கெலாம் நான் நடந்த படம் இருக்கிறதெல்லாம் வைக்க முடியாதுன்றாங்க. வச்சோம்னா ஏதோ என்னமோ அவங்க கைட்லைன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, அதனால வைக்கல. அப்போ நான் நடந்து வந்த அந்த ஒரு இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கெலாம் நான் அதெல்லாம் பார்க்கும்போது இதோடு நம்ம பிள்ளைகள் வந்து இன்னும் நமக்கு வந்து இன்றைக்கெலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இவங்களுக்கு. நாங்களாம் அந்த நடைப்பயணம் போனோம்ல, கல் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு போன மாதிரி. ஆனால் இன்றைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் இன்றைக்கும் வந்து அதே நிலைமையில் அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ எங்களுக்கெல்லாம் நினச்சோம் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருந்தாலும் கூட அடுத்தடுத்த ஸ்டெப்பு நாங்கள் வந்து போய் எங்களோட தளத்தில் இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஊடகமாக நம்ம வந்து நிற்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், நாம் தமிழ் செய்தி மட்டுமே போட்டோம்னா அது வந்து நாம் தமிழர் கட்சியில் உள்ளதாகவே போயிடும். அப்போ எல்லா மக்கள்கிட்டையும் நம்ம போய் சேரணும். அதே இந்த ஒரு ஊடகத்தில் உள்ளவன் வெளியில் இருக்க ஊடகத்துக்காரனை பார்க்குற, நாம் தமிழர் கட்சிக்கார ஊடகம் வச்சு நடத்தினா அது எப்படி இருக்குன்னு பார்க்குற. அப்போ இவங்கள பார்க்கும்போது இவனோட ஆட்சி நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும், சீமானோட பிள்ளைகளோட ஆட்சி அப்படிங்கிறத உங்களுக்கு அந்த ஒரு இமேஜினை நம்ம கொண்டு போயிடுறோம்ல, அந்த ஒரு நிலை நம்ம கொண்டாந்து உருவாக்கிடுறோம்ல. நம்ம போனோம்னா வந்து சீமான் தம்பி வந்துட்டான்ப்பா, சீமான் பிள்ளைகள் வந்துட்டாங்கப்பான்னு பேசுகிறாங்கல்ல, அந்த இடத்துக்கு அண்ணன் சீமான் கொண்டாந்து நம்மளை வச்சுருக்கிறாருல்ல. இன்னைய வரைக்கும் வந்து யார்ட்டையும் போய் ஒரு நம்மளை வந்து அடகு வைக்கணும்னா சர்வசாரமாக வைக்கலாம். என்ன போய் சட்டை பிடிச்சி நம்ம கேட்க முடியுமா? இல்லையே. எவ்வளோ அவதூறுகள் அம்மாவை பற்றி மேற்கொண்டு, அம்மாவை பற்றி அண்ணியை பற்றி, இது எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு ஒரு மனுஷன் நிற்கிறான்னா அவனுக்கு நம்ம எப்படி சார் இருக்கணும்? இந்த 2026 நம்ம வந்து கொண்டு போய் நிப்பாட்டிடணும். நீ அண்ணன் இல்லை, இந்த மண்ணின் முதல்வன் நீனு, அந்த ஒரு இடத்துல வந்து நம்ம கொண்டு போய் வச்சிடணும். உலகத் தமிழர்கள் ஏதோ ஒரு மூலையிலேருந்து நான் ஒரு வீடியோ பார்க்குறேன். இப்போது சல்லியர்கள் படத்தை வந்து வெளியிட முடியாத ஒரு சூழல், வெளியிட முடியல, இன்றைக்கி தான் ஓடிடி தளத்தில் வருது. அப்போ வந்து அந்த இதை பார்க்குறேன், ஒருத்தன் போட்டிருக்காங்க கீழே, இப்போ சுரேஷ் காமாட்சி அண்ணனோட அந்த வி ஹவுஸ் அது அந்த இது ப்ரொடக்ஷனில் உள்ள அந்த இதை போட்டு அவர் போட்டிருக்கிறது கீழே போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு அண்ணனோ தம்பியோ அந்த அவர், எதுக்குமே கவலைப்படாதீங்கண்ணே, நாங்களாம் இருக்கிறோம், உங்களோட ஜிபே நம்பர் கொடுங்கண்ணே, இல்லை பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்கண்ணே, நாங்கள் வந்து உதவி செய்ய தயாராக இருக்கிறோம்ண்ணே, நாங்களாம் இருக்கிறோம்ண்ணே. கோடீஸ்வரன் இல்லை, அவன் கட்டின பொண்டாட்டிய பிள்ளைகளை இங்கே இந்த மண்ணில் விட்டுட்டு போயிருக்கிறவன் தமிழன். ஆனால் ஏதோ ஒரு மூலையிலிருந்து அதை பேசிட்டு அவன் சொல்கிறான் கடைசியாக, நாங்கள் இருக்கோம்ண்ணே, நாம் தமிழர்னு முடிச்சான் பாருங்க. அந்த இடத்துல நாங்கள் அங்கே வெடிக்கும் சார், இங்கே நாங்கள் துடிப்போம், ஆனால் அன்றைக்கி நாங்கள் தோல் வச்சு அழுகுறதுக்கோ எங்களோட உணர்வுகளை சொல்கிறதுக்கோ ஒரு தளம் எதுவுமே கிடையாதுங்க எங்களுக்கு. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய உலகத்தை முழுவதுமே கொண்டாந்து அப்படி கட்டி வச்சு எங்கள்கிட்ட கொடுத்தாம பாருங்கள். அந்த சீமானை போற்றுவோம். அண்ணன் சொல்கிறார்ல பெரியாரை போற்றுவோம்னு, நம்ம சொல்கிறோம் சீமானை போற்றுவோம். சீமான்ட்டு இருந்த அந்த சல்லிகள், பல சல்லிகள் இருந்துச்சுல்ல, அந்த சல்லிகளை எல்லாம் தள்ளி வைப்போம். தள்ளி வச்சு 2026 அண்ணன் சீமான் முதலமைச்சராக வரணும், அதுக்குண்டான வேலைகள் பார்ப்போம். ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம வந்து பெருசாக வந்து அப்படியே போய் எல்லா இடத்துலையும் போய் அப்படியே முட்டணும்லாம் இல்லை. இத்தனை ஆண்டுகள் நம்ம ஒழுங்காக வேலை பார்த்துட்டு இருந்தால், ஒவ்வொரு நாளும் இதுக்கான வேலையை நம்ம வந்து பார்த்துட்டு இருந்திருந்தால், எதையும் எதிர்பார்க்காம நம்மளை உலகம் பார்க்குதுங்க.
நான் என்ன செய்கிறேங்கிறத எல்லாம் பார்க்குறான். அதே போல் நீங்கள் என்ன செய்கிறீங்க எல்லாம் பார்க்குறான். இந்த தேர்தல் சமயத்தில் மட்டும் போய் நம்ம வந்து துண்டறிக்கை கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா வாய்ப்பு இல்லை. அப்படி இல்லை நம்ம. அதே சமயங்களில் நம்ம செய்த வேலை இருக்குல்ல, வேலை செய்துட்டு அந்த இடத்துல நான் காற்று இருக்கேன்ல, நான்லாம் நாம் தமிழர் தான்ப்பா, நான் ஊடகம் வச்சு நடத்தினா நான் நாம் தமிழர் தான் அப்படின்னு நான் சொல்கிறேன்ல, சீமானின் தம்பி தான் சொல்கிறேன்ல. இதே போல் சொன்னவங்க எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிறது இந்த தேர்தல் தெரிஞ்சிடும். 2026 வருடத்தில் இந்த தேர்தல் முடிவுகள் வந்து சொல்லணும். இங்கே ரசிப்பு மனப்பான்மையில் உள்ள அவன் சரியாக இந்த மண்ணில் நின்று இருக்கிறானா, இல்லை உண்மையிலேயே கொள்கை கோட்பாடோடு இருந்த சீமானின் தம்பிகள், சீமானின் உறவுகள் இந்த மண்ணில் வந்து நின்று இருக்கிறானா, சீமான் உழைச்ச உழைப்பு வீணாக போயிடுச்சா, அதாவது என்னென்னா புல்லுக்கு போய் பாய்ச்சின தண்ணி மாதிரி ஆகிடுச்சா, இல்லை நெல்லுக்கு தான் உண்மையிலேயே சீமான் வந்து இங்கே தண்ணி பாய்ச்சிருக்கிறாரா அப்படிங்கிறது இந்த 2026 சொல்லும். இப்பயும் வந்து நமக்கு ஒரு 100 நாள் நமக்கு இருக்குது. இந்த 100 நாளுக்குள்ளே குறைந்தபட்சம் ஒவ்வொருத்தவங்க வந்து 100 ஓட்டுக்கு நீங்கள் தயார் பண்ணுங்க. எப்பா நீ எதை பற்றியும் கவலைப்படாத, இந்த மண்ணில் நாங்கள் வென்றுட்டோம்னா, இன்றைக்கே வந்து நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன், நாங்கள் வென்றுட்டோம்னா எப்போவுமே உங்க கூட நிற்பேன். உனக்கு ஒரு ஆபத்தே வராது, நாங்கள் கூட நின்றனாலே உனக்கு ஆபத்து வராது, அந்தளவு நாங்கள் நிற்போம்ப்பா. இந்த மண்ணையும் மக்களையும் சட்டத்துக்கு உட்பட்டு நாங்கள் வந்து காப்பாற்றுவோம்ப்பா அப்படின்ற நிலமையில் நீ நின்று வச்சுக்க. மக்கள் உன்னை நம்பி நிற்க தயாராக இருக்கிறாங்க. இன்றைக்கி பல இடங்கள் நம்ம போகும்போது நம்ம வந்து சந்திச்சிருப்போம். பல மக்கள் சொல்லுவாங்க, சீமான் பிள்ளைகள் வந்துட்டாங்க, நாம் தமிழர் கட்சி வந்துருச்சு, இப்போ நாலாம் போயிடுச்சுன்னா மாநாடு வந்துருச்சு, இது அவங்களோட ஊடகம், இது அப்படி தான் வந்து பேசுகிறாங்க. அப்போ அந்த நம்பிக்கையை நம்ம வந்து சரியான நேரத்தில் இந்த சமயத்தில் சொல்லணும். அதை விட்டுட்டு வந்து இல்லைங்க நீங்கள் போட்டால் போடலன்னா முறுக்கிட்டுலாம் இருக்க நேரம் இல்லை. இந்த சமயத்தில் நம்ம மக்களுக்காகனாச்சும் நம்ம வந்து வென்றே ஆகணும். நம்மளை நம்பி பல திரையில் மேற்கொண்டு இப்போ இல்லை, நமக்கு வாய்ப்பு இல்லை. தரையில் தான் வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு, திரையிலையும் வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற நம்மளோட பிள்ளைகள், உலகம் முழுவதும் இருக்கிற நம்ம தம்பிகள் ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. இன்னையிலேருந்து வந்து உறுதி எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கவன்ட்ட சண்டை சச்சரவு வேண்டாம். நம்ம அதுக்கான வேலை இல்லை. நம்ம மிகப்பெரிய சண்டை போட வேண்டிய இடம் வேறு. அதை விட்டுட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிறவன் இந்த அது என்னது சொல்கிறது, அது போல் பிள்ளைகள்கிட்டலாம் வந்து சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. அவன் ஏதோ புரியாமல் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறான், ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு, விவசாய சின்னம் எத்தனாவது இடத்துல இருந்தாலும் சின்னத்தை வந்து பதிவுபடுத்துங்க. மக்கள் மனசில் கொண்டு அப்படியே பதிய வைங்க. விவசாய சின்னம் இந்த பாருங்கள் அப்படின்னு பதிவுபடுத்துங்க. அண்ணன் சீமானை வந்து முதலமைச்சராக்கிறதுக்கு உறுதி ஏற்போம். நான்லாம் வந்து அந்த வேலையை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் செஞ்சிட்ருக்கிறேன். இந்த வீடியோன்னு இல்லை, இது என் வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசியில் வந்து நான் வாக்கு தான் கேட்பேன். ஏன்னா அந்த வாக்கு கேட்குறது தான் நான் கட்சி ஆரம்பித்தேன். அதை விட்டு நான் வந்து இந்த விபூதி அடிச்சுட்டுலாம் என்னால் போக முடியாது. நம்ம கட்சியில் அண்ணன் வென்றா நான் வென்ற மாதிரி, இதில் எவன் ஜெயித்தாலும் நான் ஜெயித்த மாதிரி. அப்போ என்னோடய வெற்றிக்கு நான் உழைக்கிறேன், உங்களோட வெற்றிக்கு நீங்கள் உழைங்க. நம்ம அழுத கண்ணீரை வந்து நமக்கு வந்து ஆறுதலில் வந்து நமக்கு இருக்கணும் அப்படின்னா நம்மளோட வெற்றி மட்டும்தான். நாம் தமிழர் கட்சி வென்றே ஆகணுன்ற உறுதிநிலைப்பாட்டோடு இருங்க. அண்ணன் சீமானாலேயே முடியும் அப்படின்னா நம்மளால் முடியும். நம்மெல்லாம் சேர்ந்துருந்தால் அண்ணனை சீமானை முதலமைச்சராக ஆக்க முடியும் அப்படிங்கிற அந்த உறுதி மனப்பான்மையோடு இருங்க. நன்றி, வணக்கம்.